வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. விஜய் சங்கீதாவினுடைய விவாகரத்து வழக்கு கசிய விட்டது விஜய். நீதிமன்றத்தில் அதிரடி. விஜய் கட்சிக்காரங்களே தகவல் வரும் உரிமை சட்டத்தில் கேட்டதுல பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. என்ன நடக்குது தோழர்கள்? நாமெல்லாம் தேர்தல்ல பிஸியா இருக்கோம். ஆனா விஜய் கும்பல் யாரை ஏமாற்றலாம், எப்படி ஏமாற்றலாம், எந்த வகையில ஏமாற்றலாம், எப்படி பொய்யை கட்டமைக்கலாம் அப்படின்னு வேவு பார்த்துக்கிட்டு அதை களத்துல செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கு இந்த கும்பலு. உங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கெல்லாம் ரொம்ப லேட்டஸ்டா தான் தெரியும். விஜயோடைய இணையர் சங்கீதா அவரை விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறாங்கன்னு ரொம்ப நாளா பேசப்பட்டு நம்ம நம்பல. ஏங்க சும்மா எதையாவது கிளப்பி விடுவாங்க அப்படின்னு நாம அதை நம்பவே இல்லை. ஆனா உண்மை வெளிவந்தது எப்ப அப்படின்னா 2026 பிப்ரவரியில தான் நமக்கு தெரியவே ஆரம்பிச்சது. பயங்கரமா பரபரப்பா சமூக வலைத்தளங்கள்ல பேசப்பட்டுச்சு. எப்படிங்க விவாகரத்தாச்சுன்னு. அதுல அவங்க சொன்ன கண்டென்ட் இருக்குல்ல, அது பேர அதிர்ச்சியை உருவாக்கியது. அவங்க வச்ச சார்ஜ், அவங்க வச்ச குற்றச்சாட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழ் சமூகத்துக்கு உருவாக்கியது. சினிமால பூரா நான் ஹீரோ, நிஜ வாழ்க்கையில வில்லன். இதுதான் விஜயோடைய வாழ்க்கை. பல வில்லன்கள் இருக்கிறாங்க, ஆனா நிஜ வாழ்க்கையில அவங்க ஹீரோஸா இருப்பாங்க. நேரடியா மக்களுக்கு நல்லது செய்யறவங்களா இருப்பாங்க. நீங்க உதாரணமாவே பிரகாஷ் ராஜவே எடுத்துக்கலாம். அவர் சினிமால தாங்க வில்லனா நடிக்கிறாரு. நேரடியாக அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி இருக்கிறாரு. மக்களோட மக்களா நின்று களமாடுறாரு. ஆனா ஒரு ஹீரோவா தன்னை திரையில காட்டிக்கிட்ட ஒருத்தர் தோண்ட தோண்ட நாத்தம் அடிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதுலதான் இந்த வழக்கை வெளியே கொண்டு வரும்போது சங்கீதா அவர்கள் பேசிய பேச்சு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய பேச்சு. சங்கீதா சொன்னதுல முக்கியமான குற்றச்சாட்டு, விஜய் மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல நடக்கிறார், விஜய் மன அதிர்ச்சி அடைஞ்சவர் மாதிரி நடந்துக்கிறாரு, ரொம்ப சைக்கோத்தனமா நடந்துக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டு எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டா இந்த வார்த்தைகள் வரும், மேபி இது உண்மையாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் சொன்னாரு, என்னை வீட்டுல வச்சுட்டு பொருளாதாரமாக எனக்கு நெருக்கடி கொடுத்தார். அந்த மாதிரி லண்டன்ல இருந்து இங்க வந்துட்டாங்க. லண்டன்ல இருந்து இங்க வந்து இவரோட வாழ்க்கை நடத்தி 26 வருஷத்துக்கு மேல இவரோட குப்பை கொட்டி 2 குழந்தைங்க பெருசா வளர்ந்து இளைஞர்களாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா. அப்ப இத்தனை ஆண்டுகள் கூட இருக்கும்போது கடந்த 5 ஆண்டுகளாக இவங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுத்திருக்கிறார் விஜய். அதெல்லாம் தாண்டி வெளியவே அனுப்ப மாட்டாராம். இவர் ஜாலியா கப்பல்ல போவாரு, கல்யாணத்துக்கு போவாரு, ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணி தோழிகளோடு போவாரு. ஆனா இந்த அம்மா வெளியே போறதுக்கே அனுமதிக்கல. இந்த வெளி உலக தொடர்புல இருந்து துண்டிக்கப்படுறாங்க. இது எவ்வளவு பெரிய சைக்கோத்தனம். வெளி உலக தொடர்புல இருந்து துண்டிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்குறாங்க. பொருளாதாரத்தை இறுக்கி பிடிக்கிறாரு. அப்ப காசு இல்ல, அப்ப செலவு காசு இல்ல, பிள்ளைங்களை பாத்துக்க முடியல, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நல்லது கெட்டதை வெளியே சொல்ல முடியல. சொந்தக்காரங்க நந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்து சொன்னாதான் மனசு ரிலாக்ஸா இருக்கும்னா அதுக்கு கூட வழி இல்லாம வீட்டுல அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர் தான் ஹீரோ, இவர் தான் உலகத்தை காப்பாத்த பிறந்தவர். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தங்கச்சிகளுக்கும் நொன்னே இவர் தான். அப்படியே சீரை தூக்கிட்டு வந்து தட்டிடுவாரு. இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு கிடக்கு. இந்த கூட்டத்துக்கு அரசியல் புரிதலும் இல்லை, நேர்மையும் இல்லை என்பதை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சரி இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மா சொல்றாங்க, கடந்த 5 ஆண்டுகளாக பல முறை நாங்க இது வச்சு பஞ்சாயத்து வச்சோம், பல குடும்ப உறுப்பினர்களோட பேசணும், இவரோடயே பேசணும், இதெல்லாம் நான் குறைச்சிக்கிறேன், சரி பண்ணிக்கிறேன்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. ஆனா அதுக்கு பிறகு அவர் சரி பண்ணிக்கவே இல்லை. ஒரு நடிகையுடையான தொடர்பை அவர் அறுத்துக்கவே இல்லை. அதை டெவலப் பண்ணிக்கிட்டே தான் போனாரு. 2வது அந்த நடிகையும் இவரோடு இருக்கிற எல்லா புகைப்படங்களையும் வலைத்தளங்கள்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நான் வீட்டுல இருக்கேன், பொருளாதார நெருக்கடியில இருக்கேன், குழந்தைங்களை பார்க்க முடியாம இருக்கேன், வெளி உலக தொடர்புல இருந்து என்னை துண்டிச்சு தனிமை சிறையில வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் சமூக வலைத்தளங்கள் மூலமாக இதெல்லாம் பாக்குறேன். அவங்க தொடர்ந்து இவரோடு பயணப்பட்ட எல்லா புகைப்படங்களையும் போட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை எனக்கு கொடுத்ததுன்னு எழுதியிருந்தாங்க. இதுல இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கா சொல்றேன். இதுதான் பேர் அதிர்ச்சியாச்சு. இது சமூக வலைத்தளங்களை பரப்புச்சு. யார் யார் பரப்புனதுன்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலா அந்த வழக்கு டிசம்பர் 3 அன்றைக்கு கோர்ட்டு கொண்டு போறாங்க. அந்த கோர்ட்ல பதிவு செய்யப்படுது. அதுக்கப்புறம் இது வந்து வெளியாகி இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் அப்படின்னு ஒரு தம்பி, அவர் போய் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கோர்ட்ல சில தகவல்களை கேட்கிறார். நீங்க இவங்க அப்பீல் பண்ணது கோர்ட்ல தான், அப்ப கோர்ட் இதுல இருந்து தான் இது கசிஞ்சிருக்கணும், இது பெருசா வெளியே இருந்து வராது. இன்னும் சொல்ல போனா குடும்ப நல வழக்குகள்ல இந்த ஆவணங்கள்லாம் மிகவும் பத்திரமா பாதுகாக்கப்பட்ட ஆவணங்களா வைக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு சீக்கிரமா டப்பு டப்புன்னு வெளியெல்லாம் தெரிஞ்சிடாது.
அதே மாதிரி பாலியல் வல்லுறவு கேஸ், இதுல எல்லாம் ரொம்ப பத்திரமா அந்த மனுக்களை பாதுகாக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக்கான விஷயங்கள் இருக்கு, இந்தியா முழுசு இருக்கு. வேணும்னே வெளியிட்டாதான் உண்டு. அப்ப இதுல தெளிவா இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆதித்ய சோழன் என்கிற வழக்கறிஞர் டிவி காரரு அவர் போய் கேட்கிறாரு, தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே பல கேள்விகளை அவர் போடுறாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், தகவல் பெறும் உரிமை சட்டம்ன்றது ரொம்ப சிம்பிள். 20 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாம்பை வாங்கி ஒட்டி நீங்க என்னென்ன கேள்வியை யார்கிட்ட கேட்கணும், அரசு நிறுவனங்கள்கிட்ட ஒரு தகவலை பெறணும்னா அந்த தகவலுக்கான கேள்விகளை எல்லாம் கேட்டு அந்த நிறுவனத்திற்கு அனுப்பிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு 1 மாசத்துல பதில் அனுப்பணும். இல்லைன்னா திரும்ப நீங்க அதை மென்ஷன் பண்ணி ஒரு இதை போட்டீங்கன்னா நீதிமன்றம் வரைக்கும் நம்ம போகலாம். தகவல் பெறும் உரிமை சட்டம் என்பது காங்கிரஸ் காலத்துல கம்யூனிஸ்டுகளினுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தினால உருவாக்கப்பட்டதுன்றதையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஏன்னா நாங்க பாடுபட்டு உருவாக்குனத சொல்லித்தானே ஆகணும், அதையும் சேர்த்தே நான் சொல்லிக்கிறேன். தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே இதெல்லாம் கேள்வியா கேட்டு சொல்றாரு. பல கேள்விகள் கேட்கிறாங்க. இதன் மீது எது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, நீதிமன்றம் சுயமோட்டாவா, அதாவது தானே முன்வந்து வழக்கு ஏதாவது தொடுத்திருக்கிறாங்களா, இது எப்படி கசிய விடப்பட்டது, இது யார்கிட்டலாம் இருக்கும், இப்படி பல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அவருக்கே அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய பதில்கள் வருது. அதான் அங்க வேடிக்கையே. இவங்க கேட்ட கேள்விக்கு நீதிமன்றம் தெளிவா பதில் சொல்லுது. நீதிமன்றத்தில் இருந்து இது கசிய விடப்படவில்லை. முதச்சொல்லியே முடிஞ்சிச்சு. நீதிமன்றத்துல இருந்து இந்த மனு கசிய விடப்படவில்லை. இந்த மனுவுல இருக்கக்கூடிய சீல் இருக்குல்ல, ஸ்டாம்ப் குத்துவாங்கல்ல, குத்தி தானே கொடுப்பாங்க. இந்த இந்த நிறுவனத்துலதான் இது வழங்கப்பட்டதுன்னு அந்த ஸ்டாம்ப் எதுவுமே இல்ல, நீதிமன்ற ஸ்டாம்பே கிடையாது நீங்க கசிய விட்டதுல. 2வது அடியா. 3வது அடி நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இது தொடர்பா நாங்க எந்த வழக்கும் யாரும் போடல, இன்னும் சொல்லப்பட்டா பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்தே பேசல. இதுல யாரு பாதிக்கப்பட்டா, பெரிய அளவுல ஃபேமஸா இருக்கிற கட்சி தலைவரா இருக்கிற விஜய் பாதிக்கப்பட்டார். அப்ப இதை கசிய விட்டோம்னா யார் முதல்ல போயிருக்கணும், விஜய் போயிருக்கணும். எனக்கு அவமானமா போச்சு. நீங்க தான் என்ன சொன்னீங்க, சங்கீதாவை வச்சு திமுக விளையாடுதுன்னீங்கல்ல, அப்ப போயிருக்கணும்ல. குறைந்தபட்சமாக ஒரு மனுவை தாக்கல் பண்ணிருக்கணும்ல, ஒரு குற்றஞ்சாட்டி ஒரு இது மேல நடவடிக்கை எடுக்குங்கன்னு சொல்லிருக்கணும்ல. அதை எதையுமே விஜய் செய்யல. நீங்க யோகியர்களா இருந்தா செஞ்சிருப்பீங்க. வேடிக்கை பாக்குறாரு அந்த அம்மா, இந்த கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதுன்ற சாமி அப்படின்ற மனநிலையில அந்த அம்மா ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தான் இன்னொரு முக்கியமான தகவலும் கசிஞ்சிருக்கு. என்ன, சங்கீதா இந்த வழக்கு விசாரணையை இன் கேமரா ப்ரொசீடிங்ல நடத்தணும்னு கேக்குறாங்க. இந்த இன் கேமரா ப்ரொசீடிங்னா என்ன அப்படின்னா, அங்க யாரும் சினிமாவில் காட்டுற மாதிரி எல்லாரும் உட்கார வச்சுக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டாங்க. கேமராவை வச்சுக்கிட்டு நீதிபதி, வழக்கறிஞர்கள் இவங்களோட இருக்கிறவங்க மட்டும் இருந்து தனிமையா விசாரிக்கப்படுவதுக்கு தான் இன் கேமரா ப்ரொசீடிங் பேரு. அது கேட்டு இந்த அம்மா தாக்கல் பண்ணிருக்காங்க. இவங்க வழக்கவே கேமரா முன்னாடி விசாரிக்கணும், ஆளுங்க முன்னாடி விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வெளியே வந்த பல பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க, அந்த அம்மா சொன்னதெல்லாம் 110% தாங்க, 110% குற்றம் சாட்டி இருக்காங்க. இந்த ஆளு ரொம்ப கேவலமான கேடு கட்டவன். இப்ப கூட ட்ரைப்ஸ்ல ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கொடுத்திருக்காருங்க, ஜெகதீஷ் நினைக்கிறேன், போட்டு நார் அடிச்சுட்டாரு, இவ்வளவு கேவலமான ஆளாயா விஜய் அப்படின்னு. அப்ப இதுவரைக்கும் விஜய் குறித்து இந்த அம்மா சொன்னதே 10% தானா. என்னை எப்பயாவது விட்டுருங்க ஏன்றாங்க. அப்புறம் விசாரணையவே இன் கேமரா ப்ரொசீடிங்ல கேட்ட ஒருத்தவங்க ஊரறிய தன்னுடைய மனுவை எல்லாரும் பாத்துக்கங்க அப்படின்னு சமூக வலைத்தளத்துல விடுவாங்களா? அடிப்படை கேள்வி இருக்குல்ல. அப்ப இதை வெளிவிட்டது யாருடா அப்படின்னு பார்த்தா, கோர்ட்டுக்குள்ள இருந்து வெளியா இருந்துச்சுன்னா சீல் இருக்கும், அந்த முத்திரை குத்திருப்பாங்க, கோர்ட்டுடைய முத்திரை இருக்கும், அதுல முத்திரையும் இல்ல. அப்ப இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டு இதை வெளியே தெரிய வச்சு இதன் மூலமா ஒரு அனுதாபத்தை தேட நினைக்கிற கூட்டம் தான் இந்த விஜய் கும்பல், ஆதவர்ஜுனா போன்ற கிரிமினல் கும்பல். இவங்களுடைய வேலை என்ன, இதை வச்சு ஒரு அனுதாபத்தை சம்பாதிக்கலாம். ஒரே கல்ல 2 மாங்காய். ஒண்ணு இந்த அம்மாவை முடிச்சு விட்டுலாம், 2வது திரிசாவோடு இருக்கிற உறவை செழுமைப்படுத்தி மக்களை அங்கீகரிக்க வச்சுக்கலாம், மக்களை ஏத்துக்க வச்சுக்கலாம். அதான் நடந்துச்சு. அடுத்து இன்னொன்னு, இந்த பெண் கொடுத்த புகாரின் பேர்ல இந்த பிரச்சனை பெருசா பேசப்பட்டு இருக்கு. மேடையில் என்ன சொல்றாரு, ஒர்த்தே இல்ல, நீங்க கண்டுக்காதீங்கன்றாங்க. உண்மையை சொல்ல போனா ஒர்த்தே இல்லாத ஒரு ஆம்பளை கூட சங்கீதா 26 வருடங்கள் குடும்பம் நடத்திருக்காங்க. ஒர்த்தே இல்லாத ஒருத்தனோட, ஒர்த்தே இல்லாத ஒரு பீஸோட, குறைந்தபட்ச மனிதாபிமானமோ குறைந்தபட்ச மனிதநேயமோ குறைஞ்சபட்ச மனுஷனாவோ இல்லாத ஒரு நபரிடம் இருந்திருக்காங்கன்றதான் இவருடைய பேச்சுல தெரியுது. கடைசியில எங்க நின்னாரு, 1 மாசத்துக்கு முன்னாடி ஜெகதீஷ் தான், இப்பதான் இன்னைக்கு தான் கேட்டேன், அவர் அந்த பேட்டியில சொல்றாரு, பாருங்க அடுத்து இந்த அம்மாவை திமுக இயக்கியது
வேணும்னே இவ்வளவு நாள் விட்டுட்டு தேர்தல் அப்ப கொண்டு வந்து இறக்கிருக்காங்க பாருங்க அப்படின்னு விஜய் பேசுவார்னு 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அதையே விஜய் பேசிட்டாரே, அதையே பேசிட்டாருங்க. திமுக இது பண்ணிருச்சு, திமுக அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து தேர்தலுக்கு முன்னாடி வேணும்னே இறக்கிட்டாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கேவலமான ஜந்துவா தான் எனக்கு விஜய் தெரிஞ்சாப்ல. இன்னும் சொல்ல போனா அந்த பேட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க புளிச்சுன்னு விஜய காரி மூஞ்சில துப்பிடுவீங்க, எங்க பார்த்தாலும் செருப்பால் அடிச்சிருவீங்க. அவ்வளவு மோசமான ஆளுன்னு அவர் முத்திர குத்தி பேட்டியை கொடுத்து வச்சிருக்காரு. அவ்வளவு மோசமான ஆளான்னு எனக்கே மனசு பதறிச்சு. இவ்வளவு கேவலமான ஆளா இருந்தாலும் அப்படின்னு. அப்ப ஒரு உண்மை வெளியே வந்து போச்சு. என்ன? இந்த முத்திரை குத்தப்படாத இந்த தாளை வெளியிட்டது ஆதவர்ஜுனாவும் விஜயும். தேவை என்ன? இதன் மூலமாக திரிசாவுடைய நட்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இந்த அம்மாவை கழட்டி விட்டுட்டு இந்த பழியையும் எதிரியா இருக்கக்கூடிய திமுக மேல போட்டு நாம அனுதாபம் தேடிக்கலாம், ஓட்டு பொறுக்கிக்கலாம் அப்படின்றதா இவங்களுடைய எண்ணமா இருந்தது. ஆனா சிக்கிட்டாங்களே வகையா. இப்பதான் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. வழக்கையே இன் கேமரா ப்ரொசீடிங்ல கேட்ட அந்த பொண்ணு எங்க தெருவுல போட்டு அவங்களையும் அவமானப்படுத்தி அவங்கள கேவலப்படுத்தி உங்க கட்சிக்காரன் கொச்சப்படுத்தும் போது வேடிக்கை பார்த்துட்டு மேடையில போய் நின்று ஒர்த்தே இல்லைன்னுட்டு தேர்தலுக்காக அந்த அம்மாவை திமுக இறக்கி விட்டுருக்குன்னு சொல்ற கேவலமான கேடுகட்ட மனுஷன் தான் இந்த ஆளு. அரசியல்ல RSS பாஜக சங்க பரிவார ஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு கேடுகட்ட ஜென்மமா ஆபத்தான ஒரு மனுஷனா நீங்க பார்க்கணும் தோழர்களே.